வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி உங்களை வந்து எங்களோட காசிமேடு மார்க்கெட்டை கடலோரத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். நாங்களே அங்கே பக்கத்தில் தான் இருக்கோம், ஆனால் அவ்வளோவா ரொம்ப போக மாட்டோம். எங்களுக்கு வீட்டு பக்கத்தில் வந்துடும் மீன். ஸோ அதனால் அதில் வாங்கிடுவோம். ஆனால் இப்போ வந்து ஒரு 2 வாட்டி வந்து போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே 2 மார்க்கெட்டையும் வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் காமிக்க போகிறேன். எப்படிலாம் ஏலம் விடுறாங்க, என்னென்ன மீன் ஃப்ரெஷ்ஷாலாம் வருது அப்படின்றத காமிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இங்கே வந்து கடலோரத்துக்கு வந்து 2 மார்க்கெட் இருக்குது. ஒன்று வந்து இந்த இடத்துல காமிக்கிற ஒரு இடத்துலையும், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஆக்சுவலாக ஏலம் போகிற இடத்துலையும் இருக்கிற 2 மார்க்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஏலம் போகிற ஆக்சுவலாக ஏலம் விடுவாங்க, அங்கே வந்து நான் அதையும் எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன். எப்போவுமே இங்கே பிளான் பண்ணுறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, அப்போனா கொஞ்சம் இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன், நிறையவும் இருக்கும் மீன். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டதுனால மீன் அவ்வளோவா இல்லை, ஆனால் ஏலம் விடுற இடத்துல கொஞ்சம் நிறையவே மீன் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல அவ்வளோவா இல்லை, ஃபுல்லாகவே கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இங்கே வந்து நாங்கள் வெறும் கடமை மட்டும் வாங்கியிருந்தோம். கடமைலாம் ரொம்ப ரீசனபிள் தான். அந்த 2 கூட 3 கூட எடுத்திருந்தோம் 600 ரூபாய்க்கு. எங்கள் வீட்டாண்டெல்லாம் வந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு கூரே வந்து 100 150 ரூபாய்க்கு தான் வைப்பாங்க. ஸோ ஃபுல்லாகவே நான் காமிக்கிறேன். ஏதோ இதில் 2 கூட காமிக்கிறாங்கல்ல, அது வந்து நாங்கள் 200 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு வாங்கினோம். ஒரு கூட வந்து 200 ரூபா வீதத்துக்கு வாங்கினோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வாங்கி வந்து ஒரு 4 நாள் 5 நாளைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஸோ நான் ஃபுல்லாகவே இதை நான் சுற்றி காமிக்கிறேன். யாருன்னா வந்து வாங்கணுன்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் வந்து இந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு வாங்கலாம். அதே மாதிரி நான் லொக்கேஷனும் இந்த இதில் நான் பின் பண்ணி விடுறேன், எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றது. ஸோ ஆனால் வந்து நீங்கள் பேரம் பேசணும். அவங்க கன்ஃபார்ம் பண்ணுற ரேட்டுக்கு வந்து நீங்கள் ஒத்துக்கக்கூடாது. கொஞ்சம் பேரம் பேசி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். பெரிய மீன் வாங்கினீங்கன்னா பக்கத்துலேயே வெட்டுறதுக்கும் இடம் இருக்குது, அங்கேயே வெட்டி க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ மீன் வாங்கும் போது மட்டும் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க, அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இல்லை ரத்தத்தோடு செவன்னு இருந்தால் தான் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். வெளுத்துட்டு போய் இருந்ததுன்னா அது வந்து மீன் அவ்வளோவா ஃப்ரெஷ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ வாங்குறவங்க நல்லா செக் பண்ணிவிட்டு மீன் வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்காக நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இதை நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் காமிக்கிறேன். யாருன்னா விருப்பப்படுறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது வந்து அந்த ஓரமாக இருக்கிற இடம், இந்த லாஞ்செலாம் வந்து நிற்கிற இடம் ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஸோ போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து வாங்கிட்டோம். ஸோ அதனால் கடமை மட்டும்தான் வாங்கினோம், மற்றபடி நிறைய மீனுங்க இல்லை. ஸோ அதனால் நாங்கள் இந்த ஏலம் விடுவாங்கள்ல, ஆக்சுவலாக ஏலம் விடுற இடம் அங்கே தான் நிறைய பெரிய மார்க்கெட். அது நம்மளுக்கு நல்லா வரிசையாகவே இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அங்கே, நம்ம வாங்கும் போதே கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் மீன், அப்புறம் ஏலத்தில் மீன் எடுத்தோம். அதுக்கப்புறம் எறா நிறையெல்லாம் வாங்கினோம். ஸோ அப்படியே ஒரு ரஃப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஸோ இதுதான் ஸ்டார்டிங்கு. இந்த பக்கம் நீங்கள் ஒரு வரிசையில் ஒரு இடம் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுக்குறவங்க. நிறைய ஃபீமேல்ஸ் வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து மீன் வாங்க போனீங்கனாலே, வாங்குறத பார்த்துட்டாலே அவங்க வந்து கேட்பாங்க, க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதுக்கேற்ற காசு கொடுத்துட்டோன்னா அவங்க நல்லா நம்ம வீட்டில் எப்படி க்ளீன் பண்ணி கொடுப்போமோ, ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறதுனால எந்த மீன் எந்த மாதிரி க்ளீன் பண்ணலான்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க க்ளீன் பண்ணி பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு போய்ட்டு வெறும் கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த பக்கம் எல்லாமே இந்த பக்கம் அதை தாண்டி வந்திங்கன்னா ஒருத்தவங்க ஒரு சின்ன இது மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி மீன் வேணுமோ எல்லா மீனுமே கிடைக்கும். ஸ்டார்டிங் நம்மளுக்கு பெரிய வஞ்சர மீன், பெரிய பெரிய மீனில் இருந்து இந்த ஹோட்டல்லலாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அந்த சூரைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மீன், பெரிய பெரிய மீன்லேருந்து சின்ன மீன் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ எதுவுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் பார்த்துட்டு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்படியே நான் அப்படியே இதுவாக நான் காமிச்சிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் ஏலம் விடுறதையும் காமிக்கிறேன், எப்படி ஏலம் விடுவாங்க அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். நாங்கள் வந்து மீன் வந்து எங்கே வாங்கியிருந்தோம்னா ஏலத்தில் தான் வாங்கியிருந்தோம். சிவப்பு கலவான்னு சொல்லிட்டு ஒரு மீன், அது வந்து நாங்கள் ஏலத்தில் தான் வாங்கியிருந்தோம். நான் அதை காமிக்கிறேன் எப்படி ஏலம் எடுப்பாங்கன்றது. ஏலம் விடுறவங்களுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்கணும். அந்த மீனோட விலை இல்லாமல் ஏலம் விடுறவங்களுக்கு ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொடுக்கணும். அது எந்த இடத்துல போனாலும் இதே தான். ஸோ ஒரு கிளான்ஸாக அப்படியே பார்த்துட்டு வாங்க ஒரு கடையாக.
எங்க பூந்து பூந்து போயிருக்கு ஒரே மாமி சரி சரி ஓகே. அது நம்ம சோப்பு கலர்ல நல்லா இருக்கும். அது களவானா சிவப்பு கலவா 1000 பெருசு இது பெரிய மீனாச்சு மாமா பொடி 1000 பெருசான பொருள் 1000 நான் இதே வெள்ளிக்கிழமை நீங்களே வெள்ளிக்கிழமை 1000 தூண்டி மீன் 1000 என்னடா கொஞ்சம் சொல்றேன். எத்தூரு பெரிய எத்தூரு இருக்கணும். ஸோ இப்போ இந்த இது தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இங்கே கீழே குனிஞ்சிட்ருக்காருலே அவர் தான் வந்து அந்த மீனை பிடிச்சிட்டு வந்தவர். இவர் வந்து ஏலம் விடுறவர். இந்த ஏலம் விடுறவங்களுக்கு நம்ம வந்து 50 ரூபா அவங்க கேட்குற காசை கொடுத்துடணும். அந்த அத்தனை மீனும் எப்படியும் ஒரு 6 மீன், இது ஒரு பெரிய மீன், அது இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸு 6 மீன் வந்து 1000 ரூபா ஏலம் விட்டுருந்தாங்க. சரி நாங்கள் வந்து என்ன கேட்டிருந்தோன்னா 850க்கு கேட்டிருந்தோம். அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி அதனால் நாங்கள் போயிட்டோம். இது ஏலம் விடுறதெல்லாம் எப்படி எடுப்பாங்கன்னா, இந்த மீன் விற்க வராங்க இல்லையா, நம்ம வீட்டு பக்கத்துலலாம் மீன் விற்க வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து இதை மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் வந்து மீன் கட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து விற்க வருவாங்க பீசஸ் கணக்கில். ஸோ அவங்க தான் அது மாதிரி ஏலம் எடுப்பாங்க. அவங்களுக்கு தான் நல்ல ப்ராஃபிட். இது மாதிரி மொத்தமாக எடுத்துகிட்டு விற்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு எவ்வளோ இது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விற்பாங்க. ஸோ நாங்கள் வந்து 850 ரூபா கொடுக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டோம். அதுவும் இல்லாமல் இது தூண்டில் மீன்னா எப்படின்னா, நீங்கள் பெரிய லான்ச்சில் தான் வந்து உங்களுக்கு என்னென்னா 2 நாள் 3 நாள் ஒரு 7 நாள் இருப்பாங்க. ஸோ பிடிக்கிற மீனெல்லாம் 7 நாள் வரைக்குமே அவங்க ஐஸில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ எப்படியா இருந்தாலுமே அது ஐஸ் மீனாக தான் இருக்கும். ஆனால் இந்த மீனெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த கடலில் வந்து அந்த சின்ன போட் இருக்கு இல்லையா, அந்த சின்ன போட்டில் இன்றைக்கி போனாங்க, காலையில் போனாங்கன்னா வந்துடுவாங்க, அவங்க உடனே வந்துடுவாங்க. ஐஸில் விற்க வேண்டிய இதுவே இருக்காது. அதுவும் இல்லாமல் தூண்டில் போட்டு பிடிப்பாங்க. இதெல்லாம் இந்த மீன்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சைடில், அதாவது காசிமேட் சைட்லலாம் தெரியும், வஞ்சிர மீனை விட இந்த மாதிரி கலவா மீன், பாறை மீன், இந்த மாதிரி மீன்களில் தான் வந்து நிறைய கொழுப்பு இருக்கும், கொழுப்பு சக்தி நிறைய இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் 850 கொடுக்கலன்னொமே வந்துட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி அவங்க கூப்பிட்டாங்க. ஸோ 850 ப்ளஸ் ஒரு 50 ருபீஸ் வந்து ஏலத்துக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துட்டு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து கிழங்கா மீன் ஒன்று இருந்தது, ஒயிட் கலர் கிழங்கா மீன், கொஞ்சம் நல்லா பெருசு. அது வந்து 200 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய இடத்த சுற்றி பார்த்தோம். இறா வாங்குறதுக்காக தான் மெயினாக போயிருந்தோம். அப்புறம் இறா வந்து செட்டே ஆகலை. சரி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். கடமாலாம் எவ்வளோ இருக்குது, அங்கே வாங்குறதுக்கு இங்கே வாங்குறதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எல்லா வகையான மீனுமே இருக்குது. எனக்குமே நிறைய மீன் பற்றியெல்லாம் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு தான் வந்து மீனை எப்படி வாங்குறது, என்ன மாதிரி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியும். ஸோ எனக்கு அந்த மீன் ஐடியாலாம் தெரியாது. மீன் எப்பவுமே வந்து நீங்கள் அந்த செவில் இருக்கு இல்லையா, அந்த செதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலே நல்ல ரெட் கலரில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஃப்ரெஷ் மீன். ரத்தமே இல்லாமல் வெளுத்து போயிருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் கிடையாது. அது வந்து ஐஸில் வச்சுருந்து தான் அதை எடுத்துகிட்டு வந்து வருவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய ஒரு இது ட்ரிக்ஸு, நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான மீனாக இல்லையான்னு கிடைக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த கடலோரத்துக்கு நீங்கள் வர பிளான் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. இப்போ நாங்கள் போயிருக்கிற டைம் வந்து அரௌண்ட் ஒரு 10 o'clock to 12 o'clock நாங்கள் வந்துட்டோம். ஸோ அந்த டைமில் வந்ததுனால கொஞ்சம் அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து காலியாக அது அந்த சின்ன போட்டு இருக்கு இல்லையா, அந்த சின்ன போட்லேருந்து எடுத்துகிட்டு வர ஏலம் விட்டுட்டு காலி ஆகிட்டே இருக்கிற மீனுங்க தான் நாங்கள் வாங்கினோம்.
ரொம்ப நாள் கழித்து இந்த சங்கு நாங்கள் பார்த்தோம். சங்கு வந்து ரொம்ப நாள் கழித்து நாங்கள் கிடைக்கிறதே கிடையாது. சங்குலாம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரொம்ப ஹீட்டு, இந்த மூளை சூடுலாம் சொல்லுவேன், மூளை சூடு அது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த சங்கு சாப்பிட்டா ரொம்ப கோல்டான இது அது. நல்லா பெப்பர்லாம் போட்டு நல்லா செஞ்சு தருவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த சின்ன போட்டு சொன்னேன் இல்லையா, பின்னாடி இருக்க பாருங்கள், அது வந்து லாஞ்ச் போட்டு. லாஞ்ச் போட்னா ஒரு வாரத்துக்கு ஆகும் போயிட்டு வர்றதுக்கு. இதெல்லாம் வந்து காலையில் போனால் நைட்டு, அந்த மாதிரி நைட்டு போனால் காலையில் வந்துடுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து மீனை இறக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு வரும்போது இந்த பழவேற்காடு நண்டு பார்த்துருந்தோம். பழவேற்காடு நண்டுலாம் ரொம்ப கிடைக்கிறதே கிடையாது. சரி, அவங்ககிட்ட கேட்டேன் நான் வீடியோ எடுக்கலாமான்னு. அவங்க ரொம்ப நல்லா க்யூட்டாக இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. பெரிய நண்டு அவங்க கையில் எடுத்து காமிக்கிறதே வந்து ரொம்ப பெரிய நண்டு. அதெல்லாம் வந்து எப்படியோ வெளியில் கிலோ கணக்கில் 700 அந்த மாதிரி தான் போவோம். அவங்க கை அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த நண்டு, அப்படியே உயிரோட நண்டு. வாங்கி செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்து பிளான் பண்ணுறவங்க கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டிங்கன்னா நல்லா வந்து மீன், அதுவும் இல்லாமல் ஒரு 3 பேர் ஃபேமிலி இருந்தாங்கன்னா இது மாதிரி வாங்கிட்டு நம்ம வந்து பங்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் முன்னாடி ப்ரீவியஸ் ஒரு இது இருந்ததில்ல, அந்த இடத்துல பார்த்தா நல்லா ஆள் ஒசரத்துக்கு ஒரு மீன். இது மாதிரி மீனெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அந்த லாஞ்ச்லேருந்து இறக்குறாங்க. இதெல்லாம் அப்படியே ஹோட்டலுக்கு போய்டும்னு சொன்னாங்க, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அந்த மாதிரிலாம். இது வந்து கட் பண்ணுற இடம் அந்த கடலோரத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நம்ம எப்படிப்பட்ட பீசஸ் வேணுமோ அவங்ககிட்ட சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ளே இருக்கிற அந்த குடல் அதெல்லாம் எடுத்துட்டு செதில் அது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி பீசஸ் வேணும், மெலிசாக வேணுமா பெருசாக வேணுமான்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவங்க நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் க்ளீன் கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கிழங்கா மீன்லாம் ரொம்ப வளவலன்னு இருக்கும், நம்ம கையில் வச்சா ஆய முடியாது. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு என்ன, நாங்கள் எல்லா மீனுக்கும் சேர்த்தே ஒரு 150 ரூபாயில் 180 ரூபா வரைக்கும் தான் நாங்கள் கொடுத்தோம், அந்த அவ்வளோ மீனத்துக்கும் சேர்த்து. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா பங்கு போட்டுக்கிட்டாங்க. நாங்கள் வந்து 3 வீடு, எங்கள் மாமி, எங்கள் அம்மா, நான் 3 வீடு சேர்த்து வாங்கினதுனால எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா நீங்கள் அழகாக இதுவாக ஃபேமிலிக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு நீங்கள் மீன் ப்ரான்ஸு கொஞ்சம் வகையாக நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு ஒரே பாத்திரத்தில் போட்டு வைக்காதீங்க. ஒரு 4 மீன் ஒரு பாத்திரத்தில் அது மாதிரி தனித்தனியாக பிரித்து போட்டுக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணும்போது எடுத்து தண்ணியில் வச்சு யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ரொம்ப எல்லா மீனுமே நீங்கள் ஒரே இதுவாக போட்டு இது பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற அதோட டேஸ்ட்டு இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு கரெக்டாக அந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு 500 ரூபாய்க்கு, ஒரு குடும்பத்துக்கு 500 ரூபாய்க்கு பிரித்து எடுத்துக்கிட்டோம். எங்கள் அம்மா தான் உட்காந்து எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்ருந்தாங்க. தலை தனியாக, அந்த கண்டம் தனியாக, வால் தனியாக, அதெல்லாம் சேர்த்து பிரித்து கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யாருன்னா பிளான் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கரெக்டான டைமிங்காக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ நான் பாருங்கள். இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நான். இன்னொரு நல்ல வீடியோவில் இன்னொரு நாள் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.